வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயம் பக்கோடா பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னா நான் இப்போ எண்ணெயை காய வச்சுட்டுருக்கேன். என்னென்ன பொருள் தேவைங்கிறத இப்போ இதுக்கு நான் தேவையான அளவுக்கு வெங்காயம் இந்தமாரி ஸ்லைஸாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மாவுக்கும் சேர்த்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் உப்பு போட்டுக்கிறேன். தேவையான கடலை மாவு 3 பங்கு போட்டுக்கிட்டு அரிசி மாவு 1 பங்கு போட்டுக்கோங்க. இதுக்கு அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக குழந்தைகள் சாப்பிட்ற மாரி மைல்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் போட வேண்டியதான். இதெல்லாம் தெளித்து பிசையணும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடும். திரும்ப செய்ய சொல்லுவாள். நீங்கள் கடையில் வாங்கி போடுறதுக்கு இதுமாரி வீட்டில் வச்சு போட்டு கொடுக்கலாம். நிறைய குவாலிட்டியும் நிறைய நல்லாயிருக்கும், குவான்டிட்டியும் நிறைய வரும். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். மற்ற எல்லாருக்கும் எப்படி போடுறது என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். மாவு இதுமாரி பக்குவத்தில் பிசைஞ்சிக்கணும். எப்படி எடுத்து போடணும். இப்போ நம்ம ஃபுல்லாக இந்தமாரி ஊத்தாப்பில் போட்டோம். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு செவந்த உடனே திருப்பி விடணும். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வேகணும். இப்போ நம்மளோட வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நான் அதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றுறேன். நீங்களும் இதேமாரி ஆனியனில் பண்ணிடலாம், முட்டைக்கோஸில் பண்ணிடலாம், எதில் வேணாலும் பண்ணலாம். முட்டைக்கோஸ் பாதி வெங்காயம் பாதின்னு கூட போட்டு பண்ணலாம். குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க. வயசானவா பெரியவாளுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவா. இதுமாரி பண்ணி கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. கடையில் வாங்கிறதுக்கு நீங்களும் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம்.